எத்தனை மணிக்கு எந்த தியேட்டர்ல எங்க அண்ணன் ஷோ ஓடுதுன்னு சொல்லு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு கூட்டம். கலைஞர்னு பேர் இருக்கிறத மாத்தினா கூட சரி கலைஞர் இருக்கு எங்களுக்கு கோவம் வருது, ஸ்டாலின் இருந்து மாத்தினீங்கன்னா கூட சரி ஸ்டாலின் இருக்கு எனக்கு கோவம் வருதுன்னு கூட நாங்க எடுத்துக்கிறோம். முதலமைச்சர் இருந்தா நீங்களும் முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் இருந்தா அது உங்களையும் தானே குறிக்கும். ஏன் முதலமைச்சர்னாலே இவர் முகம்தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் போய் வாங்கிட்டார். வரலாறு சொல்றேன், யாரையும் நான் விமர்சனம் பண்ணல, யாரையும் நான் தரக்குறைவா பேசல, நடந்ததை சொல்லுகிறேன். முன்னோடு சேர்த்து சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய விருது வாங்குவீர்கள். என்ன காரணம்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கானதை செய்து விட்டுதான் திராவிட மாடல் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி இருக்கிறது. நன்றியோடு இருக்கணும். அதானக்கா பல பேர் அந்த நினைப்பில் கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஏன் நாங்கள் வாசிக்காமல் இருந்திருந்தால் நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன். ஏன் எங்க அம்மா சம்பாதிச்சு போடுறாங்க, எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, கலைஞருக்கு ஏன் நன்றியோட இருக்கணும்? சும்மா ஆனா ஊனா இந்த திமுக காரவங்க எல்லாம் நன்றி நன்றின்றீங்களே அப்படின்னு. ஒன்றை மறந்து விடக் கூடாது. தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், ஒருபோதும் நன்றியை இந்த மக்களிடம் எதிர்பார்த்தது கிடையாது. அவங்க எதிர்பார்க்கல. பெரியார் சொல்லுகிறார், நன்றி என்பது பெற்றவர்கள் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவங்க எதிர்பார்க்கலங்க. கலைஞர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு மக்களிடம் செய்ததற்கெல்லாம் நன்றி எதிர்பார்க்க கூடாது. அப்ப அவங்க தெளிவாக இருந்தாங்க. நான் ஏன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொன்னேன்னா, இறங்கி வருகிறோம், கார்ல இருந்து இறங்கின உடனே காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் என் காதுல விழல. எனக்கு ஒரே ஒருத்தவங்களோட உருவம் மட்டும்தான் இன்னும் மனசுல நிக்குது. நீங்க போறப்ப கூட பார்க்கலாம். அத்தனை ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில் மிடுக்கோடு நின்ற ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் என் கண்ணுக்கு தெரிந்தார். ஏன் அவங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா, திட்டங்களிலிருந்து கலைஞருடைய பெயரை நீக்கி விடலாம், அந்த காக்கி உடுப்பிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவை ஒருவராலும் நீக்க முடியாது. ஏன் பெண்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு முன்னாடி பேசின வட்டக்கழக செயலாளர்கள் ஏதோ வரலாற்று ஆய்வாளர்கள் மாதிரி பேசுறாரு. அண்ணன் எல்லாம் வருஷத்தை சொல்லி, அப்ப யார் எம்பியா இருந்தாருன்னு சொல்லி, யார் மாவட்ட செயலாளர், யார் எம்எல்ஏ, அண்ணா இவ்வளவு எஃபோர்ட்லாம் நம்ம மக்களுக்கு போடணும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுக்காகவே நான் உங்களை உண்மையாகவே மனதார பாராட்டுகிறேன். ஏன்னு கேட்டா, நம்ம ஏதாவது ஒரு உரை நிகழ்த்தினோம்னா கீழே வந்து கமெண்ட்ல அந்த வரலாறே எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, வரலாறே எங்களுக்கு பிடிக்காது. சரி உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா, எத்தனை மணிக்கு எந்த தியேட்டர்ல எங்க அண்ணன் ஷோ ஓடுதுன்னு சொல்லு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு கூட்டம். சரி அந்த கூட்டத்துக்காக நம்மளும் அவ்வளவு இறங்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப, அந்த கூட்டத்துக்காக நாம் இறங்க தேவையில்லை, அவர்களை நம்மை போல் உயர்த்துவோம் என்று நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன் இவ்வளவு நன்றி சொல்றேன்னா, மாவட்ட செயலாளர் பேசினாரு, வருஷத்தை சொல்றாரு, அவர் தொகுதியில் செஞ்சதையும் மனப்பாடமா சொல்லுவாரு, நாகப்பட்டினம் தொகுதியில் நடந்ததையும் மனப்பாடமா சொல்றாரு, சுகாதாரத்துறையில் நடந்ததையும் மனப்பாடமா சொல்றாரு, மாரத்தானுக்கு வரலாறு சொல்றாரு, ஏதென்ஸ் நகர சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறார், பிளாட்டோவை பற்றி பேசுகிறார். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தமிழ்நாடு வீதிகளில் சாக்ரட்டிஸையும் பிளாட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கத்தை தவிர யாரும் கிடையாது. கலைஞர் என்ன தெரியுமா நினைச்சாரு? வீதியில நிக்கக்கூடிய ஒரு மக்கள், அன்னைக்கு யாரும் படிக்கல சார், இன்னைக்கு மதிவதனி 3 டிகிரி வாங்கியிருக்கலாம், உட்கார்ந்து இருக்கவங்க 4 டிகிரி வாங்கியிருக்கலாம், மேடைகள் நின்று எங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு நாங்க பேசலாம். ஆனா அன்னைக்கு எங்க பாட்டி தலைமுறையில எதிரில் இருந்த யாருக்கும் படிப்பறிவு இல்லாத மக்கள், படிக்க விடாத சமூகம், படிக்க வந்தேன்னா பாவம்னு சொன்ன ஆரியம், அந்த மக்கள் கிட்ட கலைஞர் என்ன தெரியுமா நினைச்சாரு? நம்ம போய் உங்களுக்கு சொல்லி என்னத்தை புரிய போகுது, நம்ம பாட்டு எதையாவது வசனம் பேசுவோம்னு நினைக்கல, நம்ம ஏதாவது பஞ்ச் டைலாக் பேசுவோம்னு நினைக்கல. கலைஞர் என்ன நினைச்சாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை நானே வீதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்றி இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். இல்லைன்னா நம்ம பாட்டி தாத்தாவுக்கு எங்க அன்னைக்கு போன் இருந்துச்சா சாக்ரட்டிஸை தெரிந்து கொள்ள? தந்தை பெரியார் என்ன பண்ணாருன்னா, உலகத்தில் நடந்த அதிசயங்கள் எல்லாம் உள்ளூர் வீதிகளில் பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப
இவங்க எல்லாரும் பேசுறப்ப நான் அதான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஒரு தோல்வின்னு எல்லாரும் ஒரு மாயையை ஏற்படுத்துறாங்க. இனிமேல் திமுக எழுந்திருக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் கட்டம் கட்டுறாங்க. எல்லாவற்றிற்கும் பிறகும் வெற்றி பெற்றவர்கள் ஒரு இடத்துல கூட கூட்டம் நடத்த முடியல, தோல்வி அடைந்து விட்டதாக சொல்லக்கூடியவர்கள் வீதி முழுக்க கூட்டம் நடத்துறாங்கன்னா கலைஞரிடம் அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி, அந்த பயிற்சியின் விளைவாக நான் சொல்ல வந்த செய்திக்கு போகிறேன். ஏன் பெண்கள் நன்றியோடு இருக்கணும், ஏன் காவல்துறை அதிகாரியுடைய உடையில் நான் கலைஞரை பார்த்தேன்னு சொன்னா, இங்க வந்த உடனே எனக்கு 2 பேரோட முகம் அப்படியே நிக்குது. பொதுவாக பேச்சாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறாங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறப்ப யாராவது 2 பேர் அவங்களை எப்படியாவது கவர்ந்துருவாங்க. ஒண்ணு பச்சை கலர்ல சேலை கட்டிட்டு பார்டர்ல வெள்ளை கலர்ல வச்சு ஜிகினாலாம் போட்டு நெத்தியில குங்குமம் பெரிய பொட்டு தலையில இப்ப கைய வச்சுக்கிட்டு சகலமும் இருக்கக்கூடிய ஒரு அக்கா. சரியா சொல்றேனாக்கா? அந்த அக்கா பேசக்கூடிய அனைத்துக்கும் கைத்தட்டல. எந்த இடத்துல எல்லாம் கலைஞரை பற்றி பேசினார்களோ அந்த இடத்துல எல்லாம் கைத்தட்டினாங்க. ஏன்னா அது உணர்வு, நன்றி உணர்வு. இன்னொருத்தவங்க இந்த பக்கம், எனக்கு வலது பக்கம், அந்த குழந்தை அந்த அக்காவை படுத்தாத இம்சம் இல்ல, பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சு பார்த்தாங்க. அடிக்குது, பாடுபடுத்துது, எல்லா தொந்தரவும் பண்ணுது. ஆனாலும் அந்த அக்கா என்ன பண்ணி தொலை, இதை பெத்துட்டோமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிதானம்மா, எங்க அம்மாவே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைத்தட்டி அந்த அம்மாவா இருக்கட்டும், கைத்தட்ட கூட முடியாம இம்சை பண்ற பிள்ளைய வச்சிருக்க அம்மாவா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பெருங்கனவு இருக்கும். திமுக ஜெயிக்கிறா தோக்குதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யார் முதலமைச்சரானா நமக்கு என்ன? எங்க தமிழ்நாட்டை ஆண்டா எனக்கு என்னங்க, யார் ஆண்டா எனக்கு என்ன? எனக்கு பிரச்சனை எல்லாம் இந்த கையில வச்சிருக்கேன்ல புள்ள, இது படிச்சு பெரிய ஆளா வந்துடணும். அது என்ன ஆசைப்படுறோம் அதை படிச்சிடணும். அப்படிதானேக்கா? நமக்கு அதானக்கா கவலை இல்லையா? தலை இப்படி ஆட்டுங்க இல்ல இப்படி ஆட்டுங்க, 2 பக்கமா ஆட்டுனீங்கன்னா ஒரே பக்கம் தான். ஆமா, எல்லா பெண்களுக்கும் அதுதான் கவலை. இப்ப எல்லாரும் நம்ம கவலைப்படுறோம்னா கொஞ்சமாவது நமக்கு சுயநலம் இருக்கும். இந்த பிள்ளை படிச்சு வளர்ந்து வேலைக்கு போய் நம்மளை பார்க்கணும். நமக்கு சுயநலம் இருக்குன்னா ஒரு அர்த்தம் இருக்குக்கா, கஞ்சியாவது ஊத்தும். இன்னும் நம்ம ஆளுங்க பிரியாணிக்கு கூட அப்டேட் ஆகல, கஞ்சியாவது ஊத்தும்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு தலைவர், ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்ப செய்யறதுக்கே அடுத்த நாள் மறந்து போற ஒரு சமூகத்தில் கடந்த 5 வருடம் செய்ததையே வாக்களிக்க போகின்ற போது மறக்கக்கூடிய மக்களிடத்தில் வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்துக்கிட்டே போய் மாற்றி வாக்களிக்கக்கூடிய சமூகத்தில் கண்ணொளி திட்டம் கொண்டு வந்து கண்ணாடி போட்டு விட்ட கலைஞரை போய் மாற்றி கண்ணால பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ ஓட்டு போடு போடாம போ, உன் பிள்ளையெல்லாம் பெருசாகி வளர்றப்ப நான் இருப்பனும் இருக்க மாட்டேனோ. ஆனா இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரப்ப ஐடி துறை வளர்ந்திருக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்திருக்கும். இப்ப பிறந்த பிள்ளை 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல வேலைக்கு போறப்ப இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, தகவல் தொழில்நுட்ப கொள்கையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கண்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஐடி பாலிசி. ஆனா நம்ம பிள்ளைங்க, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், அழகா போய் ஐடில உட்கார்ந்துகிட்டு, இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் கேட்டிருக்கோம், ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டு கலைஞர் என்ன செய்தார். சூப்பரா இருக்கும்ல கேள்வி. கேள்வி கேட்க நல்லா இருக்கும், பதில தேடுறதுதான் கஷ்டம். தயவு செஞ்சு பதில தேடுங்க. உண்மையாகவே தெற்கு மாவட்ட கழகத்திற்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, அரங்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்தாமல் பொதுவெளியில் நடத்துவதற்கு நன்றி. ஏன்னா இத்தனை பேர் நிக்கிறாங்கல்ல, இவங்கள யாரோ ஒருத்தர் தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு இருக்கலாம்ல. ஏங்க என்னங்க ஓட்டு தானங்க, 5 வருஷம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்களை பார்த்து கேட்பாங்க. என்னெல்லாம் நேராவே என்னுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் 5 வருடம் வேறு ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டால் என்ன பிரச்சனை? நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், 5 வருடம் என்பது வரலாறை அறியாதவர்களுக்கு மிக சொற்பமான காலம். எங்களுக்கு என்ன தெரியுமா, 8வது படிக்கிற புள்ள 12வது முடிச்சு காலேஜ் போற காலம். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கான கல்வி வளர்ச்சி வேணும், வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேணும், தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும், அதனால் திராவிட மாடல் வேண்டும் என்று வீதி வீதியாக பேசுகிறோம். அடுத்தது
இப்படிலாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன வேணா சம்பாதிங்கக்கா, வேலைக்கு போற பெண்கள் இருப்பீங்க, நீங்க என்ன சம்பாதிச்சு வந்தீங்கனாலும் சம்பளத்தை வீட்டுக்கார் கையில கொடுக்கறப்ப உங்களுக்கு கவலை வராது. ஐயோ நம்ம சம்பாதிச்ச காசை வேற ஒருத்தட்ட கொடுக்குறமே நமக்கு கவலை இருக்காது. அவங்க உழைப்ப நம்ம வாங்குறமே அவருக்கும் கவலை இருக்காது. ஏன்னு கேட்டா நீ உழைக்கிறதே வீட்டுக்காக தானே அப்படின்ற எண்ணத்துல அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. என்ன சம்பாதிச்சாலும் குனிஞ்சே இருந்த பெண்களை காக்கி உடுப்போடு நிமிர்ந்து நிற்க வைத்ததால் தான் காக்கி உடுப்பில் கலைஞரை பார்த்தேன். இதே மாதிரி எனக்கு பட்டியல் நிறைய போட முடியும். நேரத்தின் அருமை கருதி 3 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கலைஞரை போல வன்மங்களையும் அவதூறுகளையும் வாழ்ந்த காலகட்டத்தில் சம்பாதித்த தலைவர்கள் கிடையாது. உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நிறைய முறை வந்திருக்கும். ஊழல், திமுக செய்த ஊழல், கலைஞர் செய்த ஊழல், திமுக கட்சி செய்த ஊழல். அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன ஊழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா ரிப்ளை வராது. ஆன்லைன்ல தான் இருப்பாங்க, ரிப்ளை வராது. சரி இதுக்கெல்லாம் திமுக இருக்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவாங்க. அவ்வளவுதான், செய்தியா அனுப்பியாச்சு. நீங்க நம்புறீங்களா நம்மளே ஆஃப்லைன் போயிடுவாங்க. வரலாற்றில் குற்றங்கள் ஏதும் நிரூபிக்கப்படாத கட்சிக்கு பெயர் ஊழல் கட்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஏவன்னு சொன்னாலும் சுத்தமான கட்சி. குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கில் அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார், அவரும் ஒரு நபராக இருக்கிறார், ஆனால் அது தூய ஆட்சி என்று சொல்லுவதை நம்புவதற்கு இளைஞர் கூட்டம் தயாரா இருக்குன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. அவங்க கிட்ட நம்ம திரும்பி கேட்க வேண்டிய 3 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் முடிச்சிடுறேன். இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஓடுங்க ஓடுங்கன்னு உங்க எல்லாரையும் உசுப்பேத்தி ஓட வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் தெற்கு பகுதிய தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரவலாக கேட்கக்கூடியது, கடந்த ஒரு 10 ஆண்டுகள்லயே யாரை கேட்டாலும் சுகர், யாருக்குனாலும் கிட்னில பிரச்சனை. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகளாவிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாம் இப்ப 10 வருஷத்துலதான் பரவுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கண்டுபிடிக்காம செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த வேறுபாட்டை ஒரு தலைவர் யோசிச்சு என்ன பண்றாருன்னா, இவங்க உறுப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறப்ப யாரோ ஒருவர் விபத்துல சாகுறாருன்னு வைங்க, அவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுருது. அந்த உறுப்பு எடுத்து எங்க அண்ணனுக்கோ எனக்கோ வச்சா நான் உயிர் பழப்பேன்ல. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. நினைச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக டிரான்ஸ்டான் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்த்து 2008ல இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை சாதாரணமாக செய்த மாநிலம் தமிழ்நாடு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சரியா, அடுத்து ஒண்ணு சொல்றேன், சேர்த்து நீங்க கை தட்டுங்க. முடிச்சாச்சு 2008ல. போன முறை ஆட்சிக்கு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் இன்னும் பயப்படுறாங்க. நான் செத்து போன பிறகு என் உறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டா நான் மேல போவனா கீழே போவனா சைட்ல போவனான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. இப்ப தந்தை பெரியார் எல்லாருக்கும் இவங்களுக்கு ரெஃபரன்ஸ். பெரியார் சொல்றாரு, மேலையும் போக மாட்டேன் கீழையும் போக மாட்டேன், மண்ணோடு மண்ணா மக்கிதான் போக போறேன், அதுக்கு உன் உடுப்பை யார்ட்டையாவது கொடுத்துட்டு சாவுன்றாரு. கண்ணு புதஞ்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக உன் பார்வை அடுத்தவருக்கு கிடைக்கட்டும். இத பிரச்சாரம் செய்து 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 தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய ஆகுது, உடல் உறுப்பு தானம் நிறைய பண்றாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் யோசிக்கிறார், உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க உறுப்பு கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்கல்ல, அங்க என்னெல்லாம் உடையுதுன்னு கேட்டா அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தெளிவா கேட்டுக்கங்க. முதலில் உடைவது மூட நம்பிக்கை, 2வது பரவுவது அறிவியல் உணர்ச்சி, 3வது முக்கியமானது மனித நேயம். இது 3க்கும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன், தமிழ்நாட்டை ஆண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதெல்லாம் செஞ்ச உடனே உறுப்பு தானம் அதிகமா நடக்குது, எல்லாம் செய்யறாங்க. போன வாரம் ஒன்றிய அரசின் சார்பில் உடல் உறுப்பு தானம் அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதில் முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்ட திராவிட மாடல் ஆட்சி. விருதை பெற்றுக் கொண்டவர் மரியாதைக்குரிய தாவேகாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் போய் வாங்கிட்டார்.
வரலாறு சொல்றேன். யாரையும் நான் விமர்சனம் பண்ணல, யாரையும் நான் தரக்குறைவா பேசல, நடந்ததை சொல்லுகிறேன். முன்னோட சேர்த்து சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய விருது வாங்குவீர்கள். என்ன காரணம்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கானதை செய்துவிட்டு தான் திராவிட மாடல் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி இருக்கிறது. கல்விக்காக நீங்கள் விருது வாங்கலாம், சுகாதாரத்திற்காக வாங்கலாம். வாங்குகின்ற போது நீங்களே மறக்க நினைத்தாலும் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய பெயராக திராவிட மாடல் இருக்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார். அந்த அச்சத்தில் எனக்கு திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதெல்லாம் சரி, வேற வேற அவங்கவுங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், மாத்தலாம். நீங்க கலைஞர்னு பேர் இருக்கிறத மாத்தினா கூட சரி, கலைஞர் இருக்கு எங்களுக்கு கோவம் வருது. ஸ்டாலின் இருந்து மாத்தினீங்கன்னா கூட சரி, ஸ்டாலின் இருக்கு எனக்கு கோவம் வருதுன்னு கூட நாங்க எடுத்துக்கிறோம். முதலமைச்சர் இருந்தா நீங்களும் முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் இருந்தா அது உங்களை தானே குறிக்கும். ஏன் முதலமைச்சர்னாலே இவர் முகம்தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இறுதி